எல்லா வருஷத்தையும் விட இப்போ கொஞ்சம் பனி அதிகமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு வரக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த குளிர்காலத்தில் கோல்டு காஃப் தானே நிறைய வரணும். இதுக்கு மாறா இந்த வருஷம் நான் நிறைய அட்டன் பண்ண பேஷண்ட்ஸே பைல்ஸ் ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் தான். ஏன்னா உடல்ல அதிக அளவு ஹீட் ஜென்ரேட் ஆகுது. நிறைய பேருக்கு எனக்கு இந்த டைம்ல எனக்கு பைல்ஸே வந்தது இல்லைங்க, இப்போதான் இந்த மாசத்துல வந்திருக்கு, இந்த வருஷத்துல இப்போ வந்திருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர். அதுவும் ப்ளீடிங் பைல்ஸ் நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது. அப்போ உடல் என்ன நடக்குதுன்னா, குளிராகவும் நிறைய பேருக்கு இருக்கு, கோல்டு கபம் அதிகரிச்சு அதனோட பித்தமும் சேர்ந்து உடல் உஷ்ணமும் அதிகமாகுது. அப்போ கோல்டு காஃப் நமக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் எப்படி வருதோ அதே மாதிரி இந்த பைல்ஸ் ஃபிஸ்டுலா ப்ராப்ளமும் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் ஒன்று அதிக குளிர்னால வரக்கூடிய நோயாகவும், அந்த நோய் நமக்கு உஷ்ணமாகவும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.